ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட், குட்டீஸ்க்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான ஃபேவரேட், ஆல் டைம் ஃபேவரேட் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னா டக்குன்னு லட்டு செஞ்சு சாப்பிட்றலாம். நம்ம வாங்க இந்த லட்டு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 200 கிராம்ஸ் கடலை மாவு, நல்லா ஃப்ரெஷ்ஷான மாவு எடுத்துக்கோங்க. பழைய மாவு எதுவும் இல்லாமல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை கட்டிகள் இல்லாமல் நம்ம நல்லா தண்ணி மாதிரி லிக்விட் பேஸஸாக நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். நல்லாவே கரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், எல்லோ கலர், ஒரே ஒரு ட்ராப் சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கும். இந்த மாதிரி தூக்கி நம்ம ட்ராப் பண்ணும்போது கொள்ள கொள்ள நம்ம விழுற மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆயில், எண்ணெய் சூடான ஒரு தவாவில் நம்ம ஊற்றி இப்போ ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம லட்டு பண்ண ஈஸியாக பொரியாக கீழே வரும்ல பூந்தி கரண்டி. இந்த கரண்டியில் நம்ம ஊற்றி எடுக்கும்போது நல்லா பொரிஞ்சு வரும். உடனே எடுத்துடலாம். நம்ம வேக வைக்கணும், அது நல்லா ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. உடனே வந்துடும் சாஃப்டாக. நமக்கு பூரி அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு. இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எல்லா பூந்திகளையுமே நம்ம எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு. பொரிச்சு வந்த உடனே நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் கரண்டி மாதிரி இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் வடிவ வைக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பூந்தி எல்லாமே நல்லா ஒன்று ஒன்றாவும் சின்ன சின்னதாகவும் நம்ம வந்திருக்கு. இதை நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு மாற்றிக்க போகிறோம். சிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம், மீடியம்லேயே வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பூந்தி எப்போவுமே செய்யும்போது தண்ணி அளவுகள் எல்லாமே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பொரித்து எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 200 கிராம்ஸ் மாவுக்கு 200 கிராம் சர்க்கரை எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் நம்ம ஊற்றி அதை பாகு எடுக்க போகிறோம். நான் இன்னொன்று பார்த்திங்கன்னா பாதி இதை மிக்சியில் போட்டு அதை கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். குறன்னு இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பூந்தி கட்டி கட்டியாக இருக்கிற பீசஸை அந்த மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாகு பதம் பார்த்திங்கன்னா கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். 200 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ சுகர் எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஈக்குவல் குவான்டிட்டி, அதுதான் மெஷர்மெண்ட்டு. ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். நல்லா முறைச்சி வருது. நுரை பொங்கி வரும்போது இது கொஞ்சம் அடுத்து திக்காகுது பாருங்கள். கரண்டியில் நம்ம ட்ரா பண்ணி பார்க்கும்போதே தெரியும். கம்பியிலேருந்து ட்ராப் ஆகி விழும்போது கட்டியாக நல்லா ட்ரா பண்ணும்போது இப்போ தொட்டு பார்க்குறேன் பாருங்கள். இப்போது ஒரு கம்பி தான் வந்துடுச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் பாதி பூந்தி எடுத்து மிக்சியில் அடித்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பகுதிகளாக போட்டு பூந்திகளை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறதுல பாதி மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறோம் குறன்னு. மீதி பாதியை ரெண்டையுமே ஒன்றா கலந்து இந்த சுகர் பாகில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த பாகில் மெர்ஜாகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போது நம்ம கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் உருண்டைகள் பிடிச்சிடலாம் குட்டி குட்டியாக. இப்போ பாகு சூடாக இருக்கும்போது நம்ம கலந்து விட்டோன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுடலாம். இதில் வாசத்துக்காக ஒரு பிஞ்சு ஏலக்காய். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு குழிக்கரண்டி அளவு சுத்தமான நெய் நம்ம சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானோடனே ஒரு கை அளவு நல்லா கிஸ்மிஸ் ஆர் முந்திரி ரெண்டுமே நம்ம நல்லா போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். லட்டுக்கு எப்போவுமே முந்திரியும் அண்ட் அந்த கிஸ்மிஸ் பழம் தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்க்கும்போது க்ரன்ச்சியாகவும் பல்ல கடிப்படும். நல்லா ஃப்ரை ஆகி பலூன் மாதிரி வரட்டும். டீ கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஹை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா கிஸ்மிஸ் பழமும் நல்லா பலூன் மாதிரி வந்துடுச்சு, பொரிஞ்சு வந்துடுச்சு. முந்திரி பருப்புமே நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இப்போது
நம்ம தயார்படுத்தி வச்சுருக்கக்கூடிய அந்த லட்டு பிடிக்க வச்சுருக்கக்கூடிய அந்த பூந்தி மாவில் நம்ம இதை கொட்டிக்கலாம். கொட்டி கலந்து சூடு ஆறினோடனே எல்லாமே நல்லா ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். இப்படி கரண்டியில் ஒரு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம லட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த கையில் பாருங்கள் எவ்வளோ நெய் நம்மளுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த இதில் நம்ம சூடு ஆறின உடனே நல்லா அழுத்தி பிடிங்க. லட்டுகள் எல்லாமே டைட் பண்ணி பிடிக்கும்போது நம்மளுக்கு குட்டி குட்டி லட்டு அந்த மாதிரி சூப்பராக நமக்கு. இதை நம்ம 1 மந்த் வச்சாலும் நெய் நல்லா நிறைய சேர்த்துருக்கிறதுனால கெட்டு போகாது. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் செஞ்சு பார்த்து இன்ஸ்டண்ட்டாக உடனே வீட்டில் ரெடி பண்ணிடலாம். பூந்தி மட்டும் தான் நம்ம பண்ணணும். பாதி குவான்டிட்டி எப்போவும் மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துக்கணும். பாதி இது நம்ம ரெண்டுமே இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. பண்ணுற பூந்தியில் எவ்வளோ அழகாக சூப்பராக நமக்கு ரெண்டு தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லோரும் லட்டு ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கலக்கல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.